Hello students, very good evening to all. Once again welcome to Catalyst Chemistry classes. So நம்ம NMR spectroscopy வந்து discuss பண்ணிட்டு இருக்கோம். So already in the previous video we are discussing about proton NMR spectroscopy. In this class we are going to discuss about the second technique called C13 NMR. Okay, so இந்த NMR பத்தி தான் நம்ம இந்த வீடியோஸ்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதோட பேசிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டான் NMRல என்ன பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுமோ சேம் தான் ஹியர். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளோ ஒரு காம்பவுண்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சிக்னல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ பை திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் தி சீரீஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் பேக்போன் ஆஃப் த மாலிகுல். ஓகேவா? ஸோ C13 NMR என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. தென் செகண்ட், த நியூக்ளியஸ் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, த நியூக்ளியஸ் ஸ்பின் குவாண்டம் நம்பர் தட் இஸ் கால்ட் I வேல்யூ ஆஃப் C13 NMR இஸ் half. ஓகே, பட் C12 and C14 இதோட I வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0. திஸ் இஸ் பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர். ஓகே, ஏன் வந்து இதோட I வேல்யூ வந்து 0வாக இருக்குது அண்ட் ஏன் வந்து இதுக்கு வந்து ஹாஃபாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி ப்ரோட்டான் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு see the videos. ஓகே, தென் நேச்சுரல் அபண்டன்ஸ் ஆஃப் C13 NMR ஐசோடோப். ஓகேவா? ஸோ கார்பன் ஐசோடோப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா C13 NMRோட அபண்டன்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. தட் இஸ் 1.1% தான் இருக்குது. தென் it is very less amount and it is used to determine the number of non-equivalent carbon and to identify types of carbon atoms which may be present in the compounds. Okay, so இது C13 NMR எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்டில் எத்தனை நான் ஈக்குவலண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது. தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா மெத்திலின் கார்பனாக இருக்கலாம், மித்தைல் கார்பனாக இருக்கலாம் அண்டு கார்பனைல் குரூப்பாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் கைரோமேக்னெட்டிக் ரேஷியோஸ். கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ ஆஃப் ப்ரோட்டான் NMRோட கம்பேர் பண்ணும்போது C13 NMRோட கைரோமேக்னெட்டிக் ரேஷியோன்றது ரொம்ப கம்மி. ஓகேவா? see here the gyromagnetic ratio of proton NMR பார்த்திங்க அப்படின்னா 42.57 இருக்குது அண்ட் C13 NMR பார்த்திங்கன்னா 10.705. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ப்ரோட்டான் NMR விட 4 மடங்கு கம்மியாக இருக்குது. ஓகே, இல்லை அது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும்னா C13 NMRோட கைரோமேக்னெட்டிக் ரேஷியோன்றது ப்ரோட்டான் NMRோட கைரோமேக்னெட்டிக் ரேஷியோ வந்து 4 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு, if sigma plane is present, okay, count only half of the carbon atom from the molecule. ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகேவா? ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இல்லை எவ்வளோ C13 NMRலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ சிக்னல்ஸ் கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அப்போது சப்போஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரம் ப்ரோட்டான் NMR டிஸ்கஸ் பண்ணும்போதே அந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பிளெயின் சிக்மா பிளெயின் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்கள். பிளேன் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ஒன்லி ஹாஃப் சைடு மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். see here if sigma plane is present, ஓகே, பிளேன் ஆஃப் ஒரு காம்பவுண்ட் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னா ஒன்லி ஹாஃப் ஆஃப் த சிமெட்ரி பிளேன் மட்டும்தான் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் C13 NMR. அண்ட் நெக்ஸ்ட் we are going to discuss about number of C13 NMR signals. ஓகே, ஸோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இந்த 20 கெமிக்கல் காம்பவுண்டுக்கும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து ஃப்ரம் C13 NMRலேருந்து எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, we have to find out இதில் வந்து பிளேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் பார்க்கணும். see here in this compound there is no plane. ஓகேவா? ஸோ இங்கே பிளேன் கிடையாது. ஸோ டேரெக்டாக நம்ம நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா see here இங்கே ஒரு மெத்தில் கார்பன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன், ஓகேவா, இது வந்து sp2 ஹைப்ரிடைசைஸ்டு, இதுவும் sp2 ஹைப்ரிடைசைஸ்டு, ரெண்டுலேயும் ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மித்தைல் குரூப் இருக்குது, இதில் ஒரு இத்தைல் குரூப் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த 2 கார்பனுமே டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ் தான். ஸோ 2 and 3. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்திலின் CH2 இருக்குது. ஸோ இட் இஸ் அ மெத்திலின் குரூப் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ மித்தைல். ஓகே, ஸோ 2, 3, 4 and 5. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகேவா? ஸோ C13 NMRலேருந்து இந்த காம்பவுண்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ சிக்னல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா டோட்டலாக 5 சிக்னல்ஸ். we get a 5 signals.
next the second compound, see here in this compound first நம்ம என்ன பண்ணணும், plane present ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ இப்படி நம்ம ஒரு plane pass பண்ணோம் அப்படின்னா, இந்த மாலிகுலுக்கு இப்படி ஒரு plane pass பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரியும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இதில் ஒரு பிளேனார் சிமெட்ரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் பிளேனார் சிமெட்ரி இதில் மட்டும்தான் இருக்கான்னா அகைன் வேறு டேரக்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணால் 2 மெத்தில் குரூப் அபோவ் போயிடும். இங்கே வந்து ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ நோ பிளேனார் சிமெட்ரி. ஸோ ஒன்லி ஒரே ஒரு பிளேன் மட்டும்தான் இந்த குரூப்பில் பாசிபிள். நவ் இதில் எவ்வளோ கார்பன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிக்னல்ஸ் கொடுங்க. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஒன்லி ஹாஃப் ஆஃப் த சைடுக்கு மட்டும். சியா திஸ் ஒரு கார்பன் ஏ and இங்கே ஒரு கார்பன் இருக்கு B and this carbon is C and this one is D. Okay, so total number of signals பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. Okay, so from this compound we get 4 signals in the C13 NMR. Then see here next fourth one. So fourth compoundல பாருங்க, sorry third one. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே பிளேனார் சிமெட்ரி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சியா 1 இது வழியே நீங்கள் ஒரு பிளேனை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடும் ஈக்குவல் ஹாஃபாக கட் ஆகும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் ஹாஃப் ஆகணும். ஒன்லி ஹாஃப் சைடுக்கு மட்டும் நீங்கள் நம்பரிங் கொடுத்தீங்க அப்படின்னா 1 2 3. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் CH3 CH2 CH மூணுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ வி கெட் 3 சிக்னல்ஸ் ஃப்ரம் C13 NMR. தென் இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், CH3 CH2 CH3 இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. ஏன்னா வந்து CH3 இந்த CHல ஒரு BR குரூப் ஒரு ப்ரோமின் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் ஒரு பிளேன் இருக்கிறது சான்சஸ் கிடையாது. ஸோ எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ 1 2 3 4. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் C13 NMRலேருந்து நம்மளுக்கு 4 சிக்னல். ஓகேவா? ஸோ புரோட்டான் NMR கூட கம்பேர் பண்ணும்போது C13 NMRன்றது ரொம்ப ஈஸி தான். சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் சி ஹியர். இதில் வந்து பிளேனார் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகே, இந்த காம்பவுண்டில் பிளேனார் சிமெட்ரி இருக்குன்னா எஸ். ஒய் பிகாஸ் இந்த 2 மெத்தில் குரூப்போட என்விரான்மெண்ட் வந்து சேம். இந்த 2 மெத்தில் குரூப்புமே ஒரு CH குரூப் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளேனை வந்து இப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா வி கேன் ஈஸிலி இப்படி ஒரு பிளேன் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த காம்பவுண்டு ஈக்குவல் ஹாஃபாக பிரியும். அப்போது இதுவும் A அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ A. ஓகே, தே ஹாவ் அ சேம் சிக்னல். ஸோ ஒரே சிக்னல் கொடுக்கும். அண்ட் திஸ் ஒன் இஸ் B அண்ட் திஸ் ஒன் இஸ் C. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் திஸ் காம்பவுண்ட் வி கெட் அ 3 சிக்னல்ஸ் ஃப்ரம் திஸ் காம்பவுண்ட். ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். ஸோ see in this complex we have a plane of symmetry. ஓகே, ஸோ பிளேன் எப்படி பாஸ் ஆகும்? Now see here in this compound equal half a கட் ஆயிருக்கு. ஸோ இருக்கிற கார்பன்ஸ்க்கு நம்பரிங் கொடுங்க. இது ஒரு CH3 கார்பன். ஸோ 1 and this one is carbonyl carbon 2 and இது ஒரு மெத்திலின் கார்பன் 3. ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் C13 NMR we get a 3 signals. Okay, the next example. Next the seventh example. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா there is no plane of symmetry. ஸோ இருக்கிற எல்லா கார்பனுக்கும் நம்ம நம்பரிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ 1 2 இங்கே கார்பன் இல்லை 3 4 5 and 6. ஸோ டோட்டல் நமக்கு எவ்வளோ சிக்னல்ஸ் கிடைக்கும்? 6 சிக்னல்ஸ் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் எயித் ஒன். ஸோ எயித் ஒன்னில் பார்த்தீங்கன்னாக்கும் பென்சின். ஓகே, பென்சின் ப்ரெசென்ட் இருக்குது. பென்சினில் நம்மளுக்கு தெரியும் மொத்தம் 6 கார்பன் இருக்குன்னு. பட் பென்சின் இஸ் அ ஹைலி சிமெட்ரிக். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சிமெட்ரிக். இப்படி ஒரு பிளேன் போகும், தென் இப்படி ஒரு பிளேன் போகும். எல்லா டைரக்ஷனில் இருந்தும் இது வந்து ஈக்குவல் ஹாஃபாக கட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஹைலி பிளேனார் காம்பவுண்ட். ஸோ பிளேனார் காம்பவுண்டாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய 6 கார்பனுமே நம்மளுக்கு C13 NMRல ஒரே ஒரு சிக்னல்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, we get a only one signal from the C13 NMR. அதே மாதிரி புரோட்டான் NMRலேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சிக்னல்ஸ் தான் கிடைக்கும். when substitution group அட்டாச் ஆகும்போது தான் இது வந்து டிஃபர் ஆகும். இப்போ 9th ஒன் பாருங்கள் BR. ஓகே, ஸோ இது BR வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால இது டிஃபர் ஆகும் இந்த கார்பன். ஓகே, நவ் நீங்கள் இப்போ பிளேன் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கெட் திஸ் பிளேன். ஓகே, ஒரு பிளேன் இப்படி பாஸ் ஆகும். பட் அதுவே வந்து நீங்கள் இப்படி பிளேன் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிராஸில் பிளேன் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து BR இருக்கும், இந்த சைடு வந்து BR இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு பிளேன் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேனில் இருக்கக்கூடிய கார்பன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் நம்பரிங் கொடுங்க. ஸோ A B C D. ஸோ டோட்டல் 4 different carbon atoms are present in this compound. So we get 4 signals from the NMR spectroscopy. And 10, 11, 12, 13 and 14. ஓகே, இந்த 5மே உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
ஓகே, நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் ஆஃப் 15th ஒன், ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். நான் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த கேஸ் ஆஃப் 15th ஒன், ஃபஸ்ட்டு பிளேனாக சிமெட்ரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ பிளேன் நீங்கள் வந்து இப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த சைடு நைட்ரஜன் இருக்குது, ஹெட்ரோ ஆட்டம், ஸோ கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இப்படியும் பிளேன் பாஸ் பண்ண முடியாது, இப்படியும் பிளேன் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், ஓகேவா? எல்லா கார்பன்ஸுக்குமே நீங்கள் வந்து சிக்னல்ஸ் கொடுத்தாகணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளோ பர்சன்ட் ஆகி பார்த்திங்க அப்படின்னா, பென்சினில் மொத்தம் 6 கார்பன்ஸ் இருக்கும், 7, 8, 9, ஓகேவா? ஸோ டோட்டலி வி கெட் 9 சிக்னல்ஸ் ஃப்ரம் C13 NMR spectroscopy. And in this caseல பார்த்திங்க அப்படின்னா சேம் ஹியர் ஆல்சோ, ஏன்னா ஒரு சைடு மட்டும் தான் OH இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 10 கிடைக்கும், ஓகேவா? 10 சிக்னல்ஸ் வி கெட். ஒய் பிகாஸ் இங்கே வந்து நைட்ரோஜன் இருக்குது, பட் இங்கே வந்து கார்பன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வி கெட் 10 சிக்னல்ஸ் ஃப்ரம் C13 NMR. Then this is a alpha pinene. ஸோ ஆல்ஃபா பைனில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 10 கார்பன்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10, ஓகேவா? ஸோ இந்த 10 கார்பனும் நம்மளுக்கு ஒவ்வொரு சிக்னல்ஸை கொடுக்கும், ஓகேவா? இதோட என்விரான்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ we get 10 சிக்னல்ஸ் ஃபார் ஆல்ஃபா பைனின். அண்ட் in this compound நம்மளுக்கு எவ்வளோ சிக்னல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஓகேவா? ஸோ see here, இங்கே வந்து பிளேன் கிடையாது, தேர் இஸ் நோ பிளேன். இப்படி நீங்கள் இது வழி பிளேன் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து C டபுள் பாண்ட் O இருக்குது, அண்ட் இதோட என்விரான்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த 2 கார்பன், ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய 2 மெத்தில் குரூப்புமே இதோட என்விரான்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குது, இந்த சைடு டபுள் பாண்ட் O இல்லை, பட் இந்த கார்பன் பார்த்திங்க அப்படின்னா C டபுள் பாண்ட் O இருக்குது, ஓகே? ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 11 சிக்னல்ஸ் கிடைக்கும், ஓகே? ஃபார் திஸ் காம்ப்ளெக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த 19 and 20 பாருங்கள். இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை அடமெண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடமெண்டைனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிளேன் வந்து பாஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பிளேன் வந்து இப்படி பாஸ் பண்ணலாம், இப்படி ஒரு பிளேன் பாஸ் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் இப்படியும் ஒரு பிளேன் பாஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ பிளேன் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்ன சிமெட்ரியாக தான் இருக்கும், ஓகேவா? திஸ் காம்பவுண்ட் இஸ் ஹைலி சிமெட்ரியாக இருக்கும். நீங்கள் 3Dயில் பார்த்தீங்களா இது உங்களுக்கு புரியும், ஓகே? இட் கிவ்ஸ் 2 சிக்னல்ஸ், ஓகே? அண்டு இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா see here, இது ஒரு பிளேன், அதாவது நீங்கள் இப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளேனை வந்து இப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவலாக இது ஒரு சைடும் கட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இப்படி பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படியும் கட் ஆகும், ஓகே? ஒன்லி ஹாஃப் ஆஃப் த சைட் மட்டும் தான் நீங்கள் நம்பரிங் கொடுக்கணும். ஸோ 1 and 2, ஓகே? ஸோ நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து we get 2 சிக்னல்ஸ், okay? Remaining concept we will discuss in the next class. Thank you so much.